தொழிலாளர்கள் தங்கியிருந்த விடுதி பாத்ரூம்ல ரகசிய கேமரா வைக்கப்பட்ட சம்பவத்துல போலீசார் வட மாநில பெண் ஒருவரை அதிரடியா கைது செஞ்சிருக்காங்க. பாய் ஃப்ரெண்டுடன் சேர்ந்து சக பெண் தொழிலாளிகளை வீடியோ எடுத்த வில்லங்க பெண்மணி சிக்கியது எப்படி? ஆயிரக்கணக்கான பெண்கள் நள்ளிரவை உறங்க விடாமல் நடத்திய போராட்டம் விடியல் ரெசிடென்சியை விழிப்பிதுங்க வைத்தது. இத்தனை கண்களும் இங்கே காத்திருக்க காரணம் ரெசிடென்சி குளியலறையில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு மூன்றாவது கண். ஆம், பெண்கள் விடுதியில் உள்ள குளியலறையில் ரகசிய கேமராவை வைத்து வீடியோ எடுத்து சோசியல் மீடியாக்களில் பகிரப்பட்டிருக்கிறது. அந்த பயங்கரத்தை எதிர்த்துதான் இங்கே அனைவரும் விடிய விடிய கண் விழித்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஹோசூர் அடுத்த ராயக்கோட்டை அடுத்துள்ள வன்னியபுரம் கிராமத்தில் ஐபோன் உதிரி பாகங்கள் தயார் செய்யும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இங்கு கிட்டத்தட்ட 6000 நிரந்தர பெண் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். அதில் 18 முதல் 30 வயது வரையுள்ள பெண்களே அதிகம். பெண் தொழிலாளர்கள் தங்க லாலிக்கல் என்ற இடத்தில் விடியல் ரெசிடென்சி என்ற பெயரில் விடுதி கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த அடுக்குமாடி விடுதியில் ஒரு அறையில் 4 பெண் தொழிலாளர்கள் வீதம் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில்தான் விடுதியில் தங்கியிருந்த ஒரு இளம்பெண் 4வது பிளாக்கில் உள்ள ஒரு குளியலறையில் பட்டன் சைஸில் ஒரு ரகசிய கேமரா பொருத்தப்பட்டிருப்பதை பார்த்து மிரண்டு போயிருக்கிறார். பதறிப்போனவர் நேராக ஹாஸ்டல் வார்டனிடமும் நிர்வாகத்திடமும் முறையிட்டுள்ளார். ஆனால் அவர்கள் இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் ரகசிய கேமரா வைத்து பெண் தொழிலாளர்கள் குளிப்பதை படம் பிடித்த விஷயம் ஒட்டுமொத்த நிறுவனத்திற்கும் தெரிய வந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் விடியல் ரெசிடென்சி முன்பு போராட்டத்தில் இறங்கி உள்ளனர். வட மாநிலங்களைச் சேர்ந்த பெண் தொழிலாளர்கள் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த பெண் தொழிலாளர்கள் என 1000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இந்த போராட்டத்தில் விடுதியின் குளியல் அறையில் ரகசிய கேமரா வைத்து படம் பிடித்தவர்களை கைது செய்ய வேண்டும் என கூறி அவர்கள் கோஷங்களை எழுப்பி போராட்டம் நடத்தினர். அந்த இடமே பரபரப்பில் பற்றி எரிந்ததால் ஹோசூர் சார் ஆட்சியர் அக்ரித்தி சேத்தி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். கேமராக்கள் வைத்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக அவர்கள் உறுதியளித்தனர். அதே நேரத்தில் போலீசார் அந்த விடுதியில் அமைக்கப்பட்டிருந்த குளியல் அறைகளில் ரகசிய கேமராக்கள் ஏதேனும் இருக்கிறதா என மெட்டல் டிடெக்டர் கொண்டு தீவிர சோதனை நடத்தினர். ஆனாலும் அவர்கள் சமாதானமாகவில்லை. இதனிடையே விடுதியின் குளியல் அறையில் ரகசிய கேமரா வைத்ததாக ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த நீலு குமாரி குத்தா என்ற 23 வயது பெண்ணை போலீசார் அழைத்துச் சென்று விசாரித்தனர். அதில்தான் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன. பாத்ரூமில் ரகசிய கேமராவை வைத்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் நீலு குமாரி. 4 வருடங்களாக விடுதியில் தங்கி வேலை பார்த்து வரும் நீலு குமாரி குளியல் அறையில் கேமராவை வைத்து சக பெண் தொழிலாளர்கள் குளிப்பதையும் உடை மாற்றுவதையும் படம் பிடித்ததாக சொல்லப்படுகிறது. அந்த வீடியோவை தனது ஆண் நண்பருக்கு அனுப்பியதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த நபர்தான் பெண் தொழிலாளர்களின் வீடியோவை இணையத்தில் பகிர்ந்தாரா என்ற கோணத்திலும் விசாரித்து வருகின்றனர். இதில் பாதிக்கப்பட்ட பெண் வட மாநிலத்தைச் சேர்ந்தவர் என கூறப்படுகிறது.
இதனையடுத்து சக தொழிலாளிகள் குளிப்பதை வீடியோ எடுத்த நீலுகுமாரி குப்தாவை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் அவரது ஆண் நண்பரையும் கைது செய்ய நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் எத்தனை பெண்களின் வீடியோவை இவர்கள் இணையத்தில் பகிர்ந்துள்ளனர், இன்னும் எத்தனை இடங்களில் கேமராக்கள் வைத்துள்ளனர், ஆபாச வீடியோக்கள் விற்கப்படுகின்றனவா, எத்தனை வருடமாக இந்த பயங்கரம் நடக்கிறது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை காண போலீசார் நீலுகுமாரியிடம் விசாரித்து வருகின்றனர். ஹோசூர் அருகே ரகசிய கேமரா வைக்கப்பட்ட பெண்கள் விடுதியில் 100 பெண் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். தொழிற்சாலையில் பணிபுரியும் பெண்கள் தங்கும் விடுதியின் குளியல் அறையில் ரகசிய கேமராவை வைத்த வட மாநில பெண் நீலுகுமாரியை போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் 10 குழுக்களாக பிரிந்து 100 பெண் போலீசார் விடுதியில் தீவிர சோதனை நடத்தினர். விடுதியின் மற்ற இடங்களில் ரகசிய கேமராக்கள் இருக்கின்றனவா என கண்டறிய போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.